கிருபாகரன் நேர் இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் கிருபாகரன்? எனக்கு தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார். 25/6/98 மேடம். சரிங்க சார். டைம் சார்? காலையில 9:20 AM. 9:20. ஆமா சார். எங்க இருக்கீங்க தம்பி? சார் கும்பகோணம் சார். அரேப்பா, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்டா? கரெக்ட் சார். லக்னம் வந்து கடக லக்னம். கரெக்ட் சார். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சார். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சார். நல்ல உத்தியோகம், நல்ல இடமாற்றம், நல்ல வருமானம். நானும் ஒரு 2 வருஷமாக இந்த குரு வர்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சார். இதுதானே கேள்வி? ஆமாம் சார். அருமையான வேலை கிடைக்கும் சார். இடமாற்றம் வரப்போகுது. அதுலேயும் உங்களுக்கு 90 நாள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு இடமாற்றம் வரும். அற்புதமான வாழ்க்கை வரும். உங்கள் ஊரில் மங்களத்தை அள்ளி தருவதற்காக மங்களாம்பிகை இருக்கிறாள். தெரியும்ல? தெரியும் சார். ஒரு கால் வந்து முன்னாடி எடுத்து வச்சு இன்னொரு கால் அப்படி எடுக்கிற ஸ்டைலில் ரெடியாக இருப்பாப்புல. நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னா போதும் 100 அடி எடுத்து கொடுக்கக்கூடிய மங்களாம்பிகை இருக்கிறாள். நான் என்ன சார் சின்ன ஆள்? மங்களாம்பிகை இன்னைக்கு போய் பாருங்க. முதல்ல தீபம் போடுங்க. அங்கே உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை தானம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூக்கு கடலை சுண்டல் தானம் பண்ணுங்க. முதல்ல வேலை உத்தியோகம் அமையட்டும். அடுத்த வருஷம் நம்ம திருமணத்தை பற்றி பேசுவோம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக லக்ஷ்மி இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் லக்ஷ்மி? என்னோட பொண்ணுக்காக பேசுறேங்க. பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 29/12/1976. புதன்கிழமை இரவு 12:15 பிறந்தாங்க. இந்த 12-15 தான் கஷ்டம். புதன்கிழமை காலையிலையா வியாழக்கிழமை காலையிலையா? புதன்கிழமை இரவுங்க வேணும். புதன்கிழமை இரவுன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ நீங்க 30 தானே சொல்லணும். ஏன் நீங்க திருப்பி அப்படி சொல்றீங்க இல்லையா? எழுதும்போது அப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட சொல்லி நீங்க மாத்தி எழுதுங்க. அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. கரெக்டுங்களா? ஆமாங்க. லக்னம் வந்து உங்களுக்கு கன்னி லக்னம். கரெக்டா? ஆமாங்க. உடல் ஆரோக்கியமும் வருமானமும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 7.5 சனியின் காலம் ஆரம்பம். இவங்களுக்கு மாறுற இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். வேற ஏதாவது குறிப்பிட்டு கேட்கணும்னா கேளுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் நாமக்கல்ல இருக்குங்க. எங்க பொண்ணு வெளிநாட்டுல லண்டன்ல இருக்குங்க. அவங்க வேலைக்கு போகணுங்க. படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகணும். உங்களுக்கு உத்தியோகம், டெம்பரவரி உத்தியோகம் கிடைக்கும். அநேகமா ஒரு 30 நாளுக்குள்ள கிடைக்கும். நவதானியம் அங்கே லண்டன்ல கிடைக்கும். நம்ம தமிழர்கள் கடையில கிடைக்கும். அதை வாங்கி ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்கிக்கிட்டு மறுநாள் பறவைகளுக்கு வந்து அதை போட சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். எனி போஸ்ட், எனி சேலரி முதல்ல அவங்கள ஒத்துக்க சொல்லுங்க. அநேகமா ஜனவரியில் அவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். அப்ப நம்ம பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசுக்கு குரு 7ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. குரு எல்லார் வீட்டையும் பார்க்குறாரு. 5, 7, 9 பார்வை இருக்கு அப்படின்னு நான் பொதுவாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனா தனுசுக்கு அவருடைய வீட்டையே பார்க்குறாரு. குருவுடைய வீட்டையே பார்க்குறாரு. அற்புதமான காலம். சாதிக்கலாம், வெற்றி பெறலாம், எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் தூக்கி முடிச்சிடலாம். எதிரிகள் தொலைந்து போவார்கள். இந்த காலகட்டத்தில் மிக நிதானமாக ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, நீங்கள் போய் படிக்கலாம், வேலைக்கு போகலாம். இது ஒரு அற்புதமான காலம். உபயோகப்படுத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தும். ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியில் இருந்து வெளியே வந்து இப்போ தான் சிறையில் இருந்து வெளியே வந்த பறவை மாதிரி இருக்கீங்க. குரு சாதகமாக இருக்கணும்னா சில ட்ரைனிங் போகிறது நல்லது. மேற்கொண்டு படிக்கிறது நல்லது. புதிய வியாபாரங்கள் பண்ணுறதை விட இருக்கிற வியாபாரத்தை கடன் கொடுக்காம தள்ளிக்கிறது நல்லது. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதியை தரும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ நல்ல பலனை தரும். ஆகவே ஒரு வருஷம் பொறுமையா இருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அடுத்ததாக பாலமுருகன் ஒசூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் பாலமுருகன்? வணக்கம் மேடம். எனக்காக தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் தாங்க சார். 22/11/1983 மேடம். ஓகே சார். டைம் சார்? 5:10 PM. எங்க இருக்கீங்க? இருக்கிற ஒசூர் சார். பிறந்த திருத்துறைப்பூண்டி. ஒசூர்ல டவுன்லயா? ஆமா சார், டவுன்ல தான். ரொம்ப கரெக்டாக பேசுவார். நீங்கள் 2வது ஆட்டு பேசுனா அவர் கோவம் வந்துடும். கரெக்டாக சொல்லிட்டாரு. ஆமாம், நான் கூட ப்ரிடிக்ஷன் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் தான் அவருக்கு பிடிக்கும். 2வது ஆட்டி சொன்னால் அதான் சொல்லிட்டீங்கல்ல சார், அதே திருப்பி எப்படி அடிச்சு சொல்லுவீங்க. என்ன சார் கரெக்டா? ஆமாம் சார்.
ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது சார். உத்தியோகம், வருமானம், சரி சார். மன நிம்மதி, சந்தோஷம். கடந்த 7 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் தீர்வு இந்த காலம். நான் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. என்ன சார் குரு பயிற்சிக்கு திருநள்ளாறு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னா, உங்களுக்கு சனி தசையில் புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். அந்த சனி தசை நடக்கிறதுனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு கருப்பு புடவைகளோ நீல புடவைகளோ அதை எடுத்து சுவாமிக்கு வந்து வஸ்திரம் கொடுங்க. இல்லைன்னா அந்த ஆடை வந்து சுவாமிக்கு தானம் பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உத்தியோகம், வருமானம், கடன் தீரும், மன நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தது ராஜேஷ் கண்ணன் லைன்ல இருக்கீங்க. யாருக்காக கேட்கணும்? மேடம் பையனுக்கு கேட்குறேன் மேடம். பாலநந்து. ஓகேங்க சார். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார். டேட் ஆஃப் வந்து 7/1/2025 மேடம். 15 மேடம். சாரி. எத்தனை மணிக்கு? பையனுக்காக மேடம். சொல்லுங்க, எத்தனை மணிக்கு டைம் பிறந்த? சொல்லுங்க சார். 7/1/2015 மேடம். அது ஓகேங்க சார். டைம் சொல்லுங்க. பையன் பாலநந்து மேடம். நீங்க உங்க டிவி வால்யூம், நீங்க டிவியை பார்த்துக்கிட்டே வந்து நாங்க கேட்டதுக்கு அப்புறமா நீங்க பதில் சொல்றீங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. நாங்க டைம் கேட்குறோம். தயவு செஞ்சு நேரத்திலே வந்து டிவி வால்யூம் வச்சுட்டு வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே வந்து கேட்காதீங்க. குறைச்ச மேடம். டிவாலியம் குறைச்ச மேடம். எத்தனை மணிக்கு பிறந்தார் சார்? 7/1/2015 மேடம். சார் 7/1/2015 புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு புதன்கிழமை தெரிஞ்சு போச்சு. ஆனா எத்தனை மணிக்குங்கிறது சொல்லுங்க. காலையில 11:15 சார். வெரி குட். இது உங்களுடைய மகன் ஜாதகமா? பையன் சார். பூச நட்சத்திரம். அடிக்கடி உடம்பு பாதிக்குது. சளி சம்பந்தமான பிரச்சனை, ஜுரம் சம்பந்தமான பிரச்சனை, யூரினரி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. நல்ல டாக்டர்கிட்ட காட்டுங்க. அவங்க கொடுக்குற சத்தான மாத்திரைகளை சாப்பிடுங்க. கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய கொடுங்க. ரொம்ப நல்லா படிப்பான் சார். பாலநந்து நான் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர், அருமையான பேர். இவனை எத்தனை முறை நீங்கள் திருவண்ணாமலைக்கு கூட்டு போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை இவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அது மட்டும் இல்லை, பௌர்ணமியில் இவனுக்கு வந்து விளக்கு போடுங்க. இவன் குட்டி பையன், 10 வயசு 4 மாதம் தான் ஆகுது. ஆகவே இவனுக்கு வந்து திருவண்ணாமலை கூட்டு போட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நடராஜன் சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் நடராஜன்? ஹலோ. ஹலோ சார். நமஸ்காரங்க. யாருக்கு பேசணும்? பையனுக்கோசரம் பேசுறேன். பையனோட டீடைல்ஸ் கொடுங்க சார். பையன் பேர் ராகவேந்திரன். 2/3/2000. சரிங்க. 29/23. ஓகேங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கார். கரெக்டா? கரெக்ட் சார். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. ஆமாங்க சார். உடல் ஆரோக்கியமும் நல்ல உத்தியோகமும் இவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத உங்க சந்தேகம். ஆமாங்க சார். இவருடைய ஜாதகத்துல நான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் மட்டும் சொல்லி தரேன். அந்த கோவில்களுக்கு நீங்க போக முடியுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சுகவனேஸ்வரர் திருக்கோவில் உங்க கோவில் அங்க இருக்கு, தெரியும்ல? நான் இப்போ அவனாசியில் இருக்கேன். நீங்க அவினாசியில இருக்கீங்களா? மகுடேஸ்வரர் திருக்கோவில். சரிங்க சார். இல்ல அம்மா, இங்க ஒண்ணு இப்படி வந்துருங்க, இல்ல அப்படி வந்துருங்க, எப்படி வேணாலும் உங்களுக்கு எது சௌகரியப்படும் சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்க சார். அவினாசி போங்க. அவினாசியில போயிட்டு அவினாசியில பண்ணீங்க. அவினாசியில லிங்கேஸ்வரர் திருக்கோவில்னு இருக்கு, அந்த கோயில் போங்க. லிங்கேஸ்வரர் திருக்கோயில் உங்களுக்கு பக்கம் தானே? ஆமாங்க சார். இன்னைக்கு இவரை கூட்டிக்கிட்டு நீங்க அந்த கோவில்ல போயிட்டு மஞ்சள் ஆடை தானம், அதே மாதிரி நெய் தீபம் போடுங்க. ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. எனக்கு அவ்வளவு தூரம் போகிறதுக்கு முடியல சார், வீட்லயே போடுங்க. இதையெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உத்தியோகம், அடுத்தது திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா முடியும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி நடராஜன் சார். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், தனுசு பார்த்தோம், மகரம் பார்த்தோம். அடுத்தது கும்பமும் மீனமும் இன்னும் பெண்டிங் இருக்காங்க. கும்பராசி நேயர்களுக்கு மிக கவனமாகத்தான் இருக்கணும். குரு பார்வை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா தேவையில்லாத உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் வந்துடும். நம்பியவர்கள் மோசம் செய்வார்கள். முடிந்த வரைக்கும் வாயை கட்டிக்கிட்டு நிம்மதியா இருங்க, பொறுமையா இருங்க. புதிய முயற்சிகள் ஈடுபடாதீங்க. உங்க வேலை என்னவோ அதை வண்டி செய்யுங்க. ஊர் விட்டு ஊர் போகணுமா, இடம் விட்டு இடம் மாறணுமா, முடிந்த வரைக்கும் குடும்பத்துல மனைவியிடம் தகராறு பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் 7.5 சனியாக இருப்பதனாலும்
இந்த பக்கத்தில் உங்களுக்கு ராகு கேது இருப்பதினாலும் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் குரு பெயர்ச்சி நன்றாகவே இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனராசி நேயர்கள் சார். மீனராசி நேயர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போகிறார். இந்த சுகஸ்தானத்துக்கு போகும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், எல்லாத்தை விட ஊர் விட்டு ஊர் போகிறதோ இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ரிகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சில எதிர்பாராத இனங்களில் உங்களுக்கு துரோகங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு மனோதைரியமும் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேரும். தெளிவான தீர்க்கமான முடிவெடுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, வெங்கடேசன் நேர் வந்து லைன்ல இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் வெங்கடேசன்? ஹலோ, வணக்கம் வெங்கடேசன், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. யாருக்காக பேசணும்? எஸ் மேடம், எனக்காக தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார். 46591964. ஓகேங்க சார். என்ன டைம் சார்? 1964 ராத்திரி 8:20 PM. இது யாருடைய ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம் தான் சார். உங்கள் பேர் என்னங்க சார்? வெங்கடேசன். மக நட்சத்திரம் சிம்ம ராசி. எஸ் சார், எஸ் சார். அற்புதமான ஜாதகம் சார், நல்ல ஜாதகம் சார். என்ன அனுபவம், 60 வயசில் 80 வயசு அனுபவம் போயிடுச்சு போங்க. அன்பு பாசத்துக்கு ஏங்கியே நீங்கள் ரொம்ப விட்டுட்டீங்கல்ல, கரெக்டா? ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வருமானமும் உடல் ஆரோக்கியமும் சார், இந்த மனச்சிதைவுனால எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்காதீங்க சார். உங்கள் கடமை என்னவோ அதை வந்து செய்யுங்க. ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. வருமானம் தேரும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்தை விட உங்களுக்கே நல்லா தெரியும், இது அஷ்டம சனியின் காலம். குரு சாதகமாக இருக்கார். அவர் உச்சத்துக்கு வரும்போது கூட நல்லா இருக்கும். தொழிலும் வருமானமும் உங்கள் கௌரவம் பாதிக்காது. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.